வச்சு விடு. ஏய், புது பொண்ணுக்கு வெக்கத்தை பாருடி. மாதவி, அலங்கார செட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேம்மா. தேங்க்யூ. நான் போட்டு விடுறேன். இந்தாங்க, இதையும் போடுங்க. அம்மா நல்லா இருக்குல்ல? அண்ணி, ஏய், என்ன இது? கவரிங் செட்டை மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க? ஏன் அத்தை, யார் பண்ண வேலை இது? மாதவி தான் வாடகை அலங்கார செட்டுக்கு சொல்லியிருந்தா, அதை தான் நாங்க மாட்டி விட்டுட்டு இருக்கோம். என்ன அத்தை இது? மாதவி தான் ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டு இருக்கானா? நீங்க எதுக்கு இது கலோ பண்ணீங்க? பாருங்க, யார் கழுத்துல இருந்ததோ என்னமோ. இது என்ன சினிமா ஷூட்டிங்கா? வாடகைக்கு எடுத்து வேஷம் போடுறதுக்கும் முடிஞ்சதும் கழட்டி கொடுக்கறதுக்கும். பாருங்க, இப்பவே பல்ல எலிக்குது. ஆமா, இதை யார் கொண்டு வந்தது? நான் தாங்க. இது பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிடுங்க. ஆமா, வாடகை எவ்வளோ? மாதவி மேடம் பே பண்ணிட்டாங்க. ஓஹோ, இங்க பாருங்க, என் நாத்தனாருக்கு வீட்ல இருந்து ஒரிஜினல் கோல்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கவிதாக்கு இதுதான் போடணும். அத்தை, இதுல ஒட்டியானம் இருக்கு, உங்க கையால கவிதா கட்டி விடுங்க. பேரு குழந்தை வரைக்கும் பார்த்த பெரிய மனுஷி நீங்க. உங்க மனசார 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு கவிதா கட்டி விடுங்க. இதையும் போட்டு விடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கவிதாக்கு இத்தனை பவுன் போடுங்கன்னு கண்டிஷனா சொல்லலைனாலும் நாம அவளுக்கு நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி போட்டுதானே அனுப்பணும். சரி, அதெல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலான்னு விட்டாலும் நிச்சயதார்த்தத்துல ஒரு பொட்டு தங்கமாவது பொண்ணு கழுத்துல இருக்க வேண்டாமா? கவரிங் எல்லாம் போட்டா நல்லாவா இருக்கும்? என்ன நம்பி, என் பேச்ச நம்பி வந்தவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அவங்களுக்கு இந்த கவரிங் விஷயம் தெரிஞ்சா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பத்தை பத்தி தான் என்ன நினைப்பாங்க? இல்லம்மா, எல்லார் வீட்லயும் பண்ற மாதிரி தான் நாமளும் பண்றோம்னு நினைச்சிட்டோம். எல்லார் வீட்டுக்கும் கிடைச்ச சம்பந்தம் மாதிரியா நமக்கும் கிடைச்சிருக்கு? பெரிய கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம். நாம அவங்களுக்கு ஈக்குவலா இல்லைன்னா கூட நம்மளுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குல்ல அத்தை. அத கவரிங்காக காலி பண்ண விடலாமா? அம்மா, இது ஒரிஜினல் கோல்டு வளையல் தாம்மா. இதை கவிதாவுக்கு மாட்டி விடு. என்ன மாதவி, இப்படி வா. அம்மா, அம்மா, வா. அம்மா, முதல்ல இந்த வளையல நீ போடு. அம்மா இல்லம்மா, கவிதாவுக்கு. அம்மா சொல்றேல, கையில போட்டுக்க வளையல. ப்ளீஸ்மா. அப்புறம் கலை என்ன? அவ சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நீ என்னோட செல்ல பொண்ணுல. கொண்டா, அம்மாவே உன் கையில போட்டு விடுறேன். எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. வா. எஸ், அதேதான். அந்த மெயின் ரோட்ல இருந்து நேரா வந்தீங்கன்னா அங்க ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதை ஒட்டினாப்ல 1, 2, 3 அந்த தெருவில் வந்தீங்கன்னா அங்க ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு தூங்கு மூஞ்சி மரம் இருக்கும். அந்த தூங்கு மூஞ்சி மரம் ஒட்டினாப்புல உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா கோயில் தெரியும். கோயிலுக்கு எதிர்த்தாப்புல தான் நம்ம வீடு. வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. டேய், என்னப்பா? நான் கேட்டது என்னாச்சுடா? பணமா? எதுக்குப்பா? நல்ல நாள், பாக்கெட்ல வேற காசு இல்ல. வந்தவங்க சோடா கூல்ட்ரிங்க் ஏதாவது கேட்டாங்கன்னா பன் கடையில் சொல்லியிருக்கேன், அவன் எல்லாமே கொடுத்துருவான். நீங்க கவலைப்படாதீங்க. நான் டீ காபி குடிக்கணும்னு கூட என்கிட்ட காசு இல்ல. டீ தானே? கேட்டரிங்ல இருந்து டீ வந்திருக்கு. எத்தனை கப் டீ வேணுமோ கூச்சப்படாம உள்ள போய் வாங்கி குடிங்க. நான் அப்புறம் பேசுறேன். மாமா, என்னம்மா? கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? நான் பணம் தரேன். என்ன கலை, என்ன பேச்சு பேசுற? அப்பாவை போய் கடைக்கு அனுப்புற? இல்லங்க, எனக்கு உள்ள ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாத அளவுக்கு ஓயாத வேலை. வரவங்க போறவங்கள நீங்களும் கவனிக்கணும் இல்லையா? 2 பேர்ல யாராலையாவது ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு போக முடியுமா சொல்லுங்க? அம்மாடி, நான் சும்மா தானே இருக்கேன். பணத்தை கொடு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, இவர் சங்கடப்படுறாரு. நானே போயிட்டு வரேன். நில்லம்மா, இப்படி வா, இங்க வா. ஏடா, என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடக்குது. எல்லா வேலையும் நீங்க 2 பேரும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்றீங்க. வணக்கம்மா, உள்ள போங்க. ஒரு புல்லு கூட புடுங்கலன்னா என் மனசு கஷ்டமா இருக்காத? சரி கலை, பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா வர சொல்லு. சரிங்க மாமா, இந்தாங்க 500 ரூபாய். சரஸ்வதி ஃபேன்சி ஸ்டோர் இருக்குல்ல, அங்க போய்
ஸ்டிக்கர் போட்டு பாக்கெட் ஒன்னும் ஹேர்பின் பாக்கெட் ஒன்னும் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. மாமா என்னம்மா? ஹேர்பின் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்குங்க. அப்புறம் ஓல்ட் ஸ்டாக்கா கொடுத்துட்டு போறாங்க. சரி சரி. அப்புறம் மாமா இது பாருங்க, 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல வைன் ஷாப் இருக்குல்ல, இல்ல வேற ஏதாவது கடையில சில்லறை மாத்தி வாங்கிட்டு வரேன். சரி வரேன். மாமா வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்துருங்க, புரியுதா? சரி சரி வந்துடுறேன். கலை, நீ செய்யறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. கடைக்கு போயிட்டு வாடின்னு சொன்னா சரி அண்ணிதான் சொல்றாங்கன்னு போயிட்டு வரலாம்னு நினைப்பாளா? மாட்டாளே. நீ கூட்டிட்டு வந்த சம்பந்தம் தானே, நீ வேலை பாருன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவா. எனக்கே வம்புன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இனிமே எல்லா வேலையும் நானே செய்யறேன். அதுக்குல கலை, இப்பதான் அம்மா அப்பா கவிதா எல்லாரும் நம்ம பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல அப்பா போய் வேலை வாங்கினா? இது பாருங்க, உங்க அப்பா அம்மா கவிதா எல்லாரையும் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. வணக்கங்க. வாங்க சார், வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஹலோ, அந்த தூங்கு மூஞ்சி மரத்துக்கிட்ட வந்துட்டீங்களா? நீங்க அப்படியே உள்ள நேரா வாங்க, நான் இந்த கோயில் வாசல் நிக்கிறேன். என்னம்மா? அத்தை இங்க வாங்கல. என்னம்மா? இங்க வாங்க. ஏய் இரு, நீங்க வாங்க, நான் சொல்றேன் வாங்க. என்னடி? இங்க வாங்கல. அங்க பாருங்க. ஏய், கல்யாணம் ஆன உடனே எங்களை எல்லாம் மறந்துடுவேன். இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே ஸ்வேதா. புரியலையா? நீங்க சினி ஃபீல்ட்ல இருந்தவங்க தானே? இந்த மாதிரி சிச்சுவேஷனை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு என் கவிதா நல்லா இருக்கணும்னு தோணுது. அது எல்லாருக்கும் தோணுது. உங்களுக்கு ஸ்பெஷலா என்ன தோணுது? நத்திங். நத்திங்கா? உங்களுக்கு ஒண்ணும் தோணல? எனக்கு ஒன்றும் தோணல. தோணலையா? இந்த சிச்சுவேஷன்ல ஒரு சாங் பாடணும்னு தோணல? ஆஹா, நீங்க நல்லா பாடுவீங்களாமே, எங்க அப்பா சொல்வாரு. சினிமால பாடின நீங்க கவிதாத்தைக்காகவும் பாடலாமே. கவிதாத்தை, உங்களுக்கு மாதவியத்தை பாடுற பாட்டு பிடிக்கும்ல? எங்க அக்கா பாட்டு எனக்கு பிடிக்காதா என்ன? அப்புறம் என்ன, பொண்ணே சொல்லியாச்சு, பாடிடுங்க. ப்ளீஸ்மா, எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை இன்னைக்கு. அதனால என்ன, நீங்க என்ன ரெக்கார்டிங்ல பாட போறீங்க? எங்களுக்காக தானே பாட போறீங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், பாடுங்க. ஏய் ப்ளீஸ் டி ப்ளீஸ். அத்தை ப்ளீஸ், நீங்க பாடிதான் ஆகணும். ப்ளீஸ் பாடுங்கக்கா. பாடுங்க 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 ப்ளீஸ். ஐயோ சரி, என்ன பாட்டு பாடுறது? ஹொசானா நீங்களே பாடுங்க. சொல்லுங்க. ஏய், அந்த பாட்டுக்கு எனக்கு ஃபுல்லா லிரிக்ஸ் தெரியாது. தெரியாதா? அப்போ ஒண்ணு செய்யுங்க, நல்ல முருகன் பாட்டா ஒண்ணு பாடுங்க. முருகன் பாட்டா? அப்ப அதே பாடிடுங்களேன். சரி. கந்தா உனையன்றி காணேன் உலகினிலே, கருதும் பொழுதெல்லாம் கண்டேன் நீ என்று. கந்தா உனையன்றி காணேன் உலகினிலே, கருதும் பொழுதெல்லாம் கண்டேன் நீ என்று. கந்தா கந்தா கந்தா. வாங்க வாங்க வாங்கம்மா. அம்மா அவங்க அது வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? வாங்க வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வாங்க. வெல்கம் அப்பா.
வாங்க உள்ள போங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. முந்தாத எண்ணம் முனை முழுவதும் போக்கி முந்தாத எண்ணம் முனை முழுவதும் போக்கி என்னை முருகாவும் பேரருள் மூற்றும் தந்தாழ்வார். முந்தாத எண்ணம் முனை முழுவதும் போக்கி என்னை முருகாவும் பேரருள் மூற்றும் தந்தாழ்வார். கந்தா கந்தா வேலாயுதம் கொண்ட கோலாகல குமரா வேலாயுதம் கொண்ட கோலாகல குமரா ஷீலா பால என சிந்தித்து நின்றேனே ஷீலா பால என சிந்தித்து நின்றேனே. ஆறு முகங்களுடன் வீடு பெரு துலங்கும் மாறு முகங்களுடன் வீடு பெரு துலங்கும் பெருமிக உடையாய் பெருமானே அருளாய். கந்தா உனையன்றி காணேன் உலகினிலே கருதும் பொழுதெல்லாம் கண்டேன் நீ என்று. கந்தா கந்தா கந்தா. ஸ்டாப் இட். என்ன மாதவி, என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன நிச்சயதார்த்த வீடா இல்ல நாடக சபாவா? உன் கத்தல் ஹால் வரைக்கும் கேக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உள்ள வந்துட்டாங்க. அங்க என்ன நினைப்பாங்க? சரியான கூத்தாடி குடும்பம் நினைக்க மாட்டாங்க? அம்மா, அத்தை பாட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி பாட வச்சேம்மா. இவதான் அறிவில்லாம கேட்டானா? குடும்ப பொறுப்பை சுமந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன், உனக்கு தெரிய வேண்டாமா? கலை, உங்க மாமாவை நீ எங்கேயோ அனுப்புனியாமே, இன்னும் வர காணோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேக்குறாங்க. சரி அத்தை, நான் போய் என்னன்னு பாக்குறேன். நீங்க எங்க இருந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இங்க கூத்தும் கும்மாளமுமா இருக்கு. கவிதா சாப்பிட்டாளா மாதவி? பாவம் வெறும் வயித்தோட இருக்க போறா. நீ போய் ஒரு கப் காஃபி கொண்டு வாயேன். சரிம்மா. சாரி அத்தை. ஏய், எதுக்கு சாரி இல்ல? என்னால தானே நீங்க பாட்டு பாடி அம்மா கிட்ட திட்டு வாங்குனீங்க. அச்சச்சோ, அதையே குட்டிமா நினைச்சிட்டு இருக்காளா? அத்தை ரூம்லயே அதை மறந்து போயிட்டேன். சரியா, நீயும் அதை மறந்துட்டு போய் ஜாலியா விளையாடுப்போம். நீங்க சாரி ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் போய் விளையாடுவேன். ஆஹா, அப்ப சாரி வேற ஏத்துக்கணுமா? அப்போ ஒரு கண்டிஷன். இந்த அத்தைக்காக என் ஸ்வேதா குட்டி ஒரு பாட்டு பாடணும். என்னது, பாடணுமா? ஐயோ, அதுக்கப்புறம் அம்மா வந்து மான்ஸ்டர் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். என்னால பாடலாம் முடியாது. நீங்க என்ன ஆள விடுங்க. ஏய், சாரி. உள்ள போங்க. வாங்க வாங்க, வாங்க வாங்க. என்னங்க, உங்க அப்பா போனவர் ஆளே காணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க உள்ள போய் அவங்களை கம்பிங்க. நான் அவர் வந்ததும் கூட்டிட்டு வரேன். அது சரி கலை, கோகிலாவும் கேசவனும் இன்னும் வரல. அம்மா போய் கூப்பிட்டாங்களா இல்லையா? எல்லாம் கூப்பிட்டாங்க, அவங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க எதுக்கு இங்க வேஸ்டா நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போக வேண்டியதானே? அதுக்கு இல்ல கலை, எனக்கு தெரிஞ்சவங்க வராங்க. அவங்க நான் ரிசீவ் பண்ணணும். உள்ள அம்மா எல்லாரும் கவனிச்சுப்பாங்க. என்னங்க, உங்க அப்பா ஸ்டோருக்கு தானே போயிருப்பாரு, ஒயின் ஷாப்க்கு போயிருக்க மாட்டாரு. என்ன பண்றது? வாங்க. இந்த பொம்பளையே இங்க வரா?
வணக்கம்மா. வணக்கம். எங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, அப்படியே கவிதாவோட நிச்சயதார்த்தத்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாதவி வர சொன்னாளா? இல்ல, நானா தான் வந்தேன். என்ன கலை, உன் மாமனார் வந்துட்டாரா? நல்லா இருக்கீங்களா வாசுகி? நீங்களா? என்ன இந்த பக்கம்? ரேஷன் கடைக்கு போறீங்களா? இல்ல, என்னத்த இப்படி கேக்குறீங்க? அவங்க கவிதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருக்காங்களாம். மாதவி இவங்க வீட்டுக்கு போய் வாங்கன்னு அழைச்சிட்டு வந்திருப்பா போல இருக்கு. இவங்களுக்கு நமக்கு தான் எவ்வளவு பிரச்சனை நடந்து போச்சே. இதெல்லாம் தெரிஞ்ச இவங்களே இங்க எதுக்கு வராங்க? வயசுக்கு தகுந்த மாதிரி புத்தி வேணாம். தலைமுறைகள் இதுக்கு விதிவிலக்கு இல்ல.